அப்படிலாம் கிடையாது. ஒரு அதிகாரம் படித்தாலும் உருப்படியாக என்ன செய்யணும், படிச்சுட்டு அடுத்த காரியத்துக்குள்ளே போகணும். அதை மூடி வச்சு யோசிக்கணும், இந்த அதிகாரத்துலேருந்து கர்த்தர் என்ன பேசினாரு, இந்த அதிகாரம் நமக்கு என்ன உணர்த்துச்சு. ஒரு நோட்டு பேனா கையில் வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வார்த்தை உங்களோட கூட கிரியை செய்யும். இது உங்களுடைய வீணான சிந்தனைகளை எடுத்து போடும். அதற்கு பதிலாக கர்த்தருக்கேற்ற பரிசுத்த சிந்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கும். சங்கீதம் 119, 113. இப்படிப்பட்ட வீண் சிந்தனைகள், இந்த வேஸ்டான சிந்தனைகள் வராமல் இருக்கணும்னா என்ன செய்ய? எல்லாருக்கும் வரும். அதை மாறணும் அப்படின்னா அவர் செஞ்ச ஜெபத்தை நீங்களும் நானும் செய்யணும். ஆண்டவரே, நான் வீண் சிந்தனைகளை என்ன செய்யணும், வெறுத்து அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், ஒரு மாற்று வழியும் சொல்லித்தரார். என்ன செய்யணுமா? உம்மது வேதத்தில் எப்படி இருக்கேன், பிரியமா இருக்கு. சங்கீதம் 1 நினச்சிக்கோங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் இரவும் பகலும் நம்ம மண்டையெல்லாம் எதுக்குள்ளே தான் இருக்கும், வீணான சிந்தனைக்கு போகவே. பைபிளை வாசையோடு வாஞ்சையோடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சமயத்துக்கேற்ற வார்த்தை சரியாக நம்ம கூட பேசுவார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கோம்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷரால் என்ன செய்ய முடியாது, நம்மை புரிந்து கொள்ளவே. ஆனால் ஆண்டவர், அது யாராக இருக்கலாம், சரீரத்தில் சரீரம் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கலாம். அதுனா யாரு? கணவனும் மனைவியுமா இருக்கலாம். ஆனால் மனுஷரில் புரியாத எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தின் உள்ளின் திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற அந்த தேவன் அவருடைய வேத வசனத்தின் மூலமாய் நம்ம கூட பேசுவார். எனவே நம்ம என்ன செய்யணும்னா கடமைக்கு வாசிக்கக்கூடாது. எதுக்கு வாசிக்கக்கூடாது? வேதத்தை எப்படி வாசிக்க தெரியுமா? பிரியத்தோடு. எனக்கா என் நேசர், என் மணவாளன், என்னுடைய லவ்வர் எனக்கு எழுதி கொடுத்த லவ் லெட்டர் என்று சொல்லி நம்ம நினச்சி படித்தாதான் அந்த வார்த்தை நம்ம கூட பேசும். கடமைக்கு படித்தா என்ன செய்யணும் தெரியுமா? அன்னைக்கு ஒரு அதிகாரம் முடிச்சு தான் எந்திரிக்கணும், 2 அதிகாரம். ஒரு சிலருக்கு இப்படி, அப்படிலாம் கிடையாது. ஒரு அதிகாரம் படித்தாலும் உருப்படியாக என்ன செய்யணும், படிச்சுட்டு அடுத்த காரியத்துக்குள்ளே போகணும். அதை மூடி வச்சு யோசிக்கணும், இந்த அதிகாரத்துலேருந்து கர்த்தர் என்ன பேசினாரு, இந்த அதிகாரம் நமக்கு என்ன உணர்த்துச்சு. ஒரு நோட்டு பேனா கையில் வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வார்த்தை உங்களோட கூட கிரியை செய்யும். இது உங்களுடைய வீணான சிந்தனைகளை எடுத்து போடும். அதற்கு பதிலாக கர்த்தருக்கேற்ற பரிசுத்த சிந்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கும். கர்த்தருடைய வேதத்தை எவ்வளோக்களோ நீங்கள் உட்கொள்கிறோமோ உள்ளான மனுஷன் புஷ்டியும் கொழுமையுமாய் மாறி போவான்.